இன்றைய முக்கிய செய்திகள். எல்லையில் தாக்குதலை தொடரும் பாகிஸ்தானுக்கு இந்திய வீரர்கள் பதிலடி. அத்துமீறல் நீடித்தால் போராக கருதப்படும் என இந்தியா எச்சரிக்கை. பாகிஸ்தானின் அனைத்து தாக்குதல் முயற்சிகளும் முறியடிப்பு. சியால்கோட் விமானப்படை தளத்தை அழித்ததாக இந்தியா அறிவிப்பு. பாகிஸ்தானுக்கு 19,000 கோடி ரூபாய் கடன் வழங்க சர்வதேச நிதியம் முடிவு. இந்தியா பலத்த எதிர்ப்பை தெரிவிக்காதது ஏன் என காங்கிரஸ் கேள்வி. வீரத்துடன் போரிடும் ராணுவத்திற்கு ஆதரவாக சென்னையில் மாபெரும் பேரணி. ஸ்டாலின் தலைமையில் முன்னாள் ராணுவ வீரர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் பங்கேற்பு. வணக்கம். எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல்களை அதிகரித்துள்ள நிலையில் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் திரு மோடி அவசர ஆலோசனை நடத்தினார். பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானிலும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளிலும் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்தது. அதைத் தொடர்ந்து எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு இந்திய வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றனர். மேலும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ள கிராமங்களில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். காஷ்மீரின் பூஞ்ச், அக்னூர், பாரமுல்லா, உதம்பூர், பஞ்சாபின் பத்தான்கோட், ஃபெரஸ்பூர், ராஜஸ்தானின் பால்மர் பகுதி என எல்லையில் உள்ள 26 கிராமங்களில் ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. அவை வழியிலேயே இடைமறித்து தகர்க்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதாக எல்லை கிராமங்களில் வசிக்கும் மக்கள் குற்றம் சாட்டினர். बहुत जोर से बाज आई, मैंने सोचा है कि एक पता नहीं कोई हमारे ऊपर गिर गया है. जब देखा बहुत धुआं और मिट्टी मुट्टी फैलाई थी. 105 से पहले था ऊपर जोरदार ऐसे 10 से 12 ऐसे ऊपर जाते हुए दिखाई दिए, उतलाई साइड से उधर ये घर से ऊपर ड्रोन टाइप है, जैसे वो मतलब सिंगारी की तरफ ही दिख रहे थे. फिर थोड़ी देर बाद ऐसे आवाज़ आया कि रोड पर जैसे कुछ गिरा है. फिर हम जैसे नीचे तो हमें ये जो एक ये वाला मिला है, रोड पर मिला था. எல்லை நெடுகிலும் பல பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தானின் ட்ரோன்கள் மற்றும் குண்டுகள் இந்திய வான் பாதுகாப்பு கவசத்தினால் தகர்க்கப்பட்டு வருவதால் அப்பகுதி முழுவதும் குண்டு வெடிப்பு சத்தங்கள் எதிரொலித்த வண்ணம் உள்ளன. இதனிடையே பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதியில் உள்ள வீடுகள் மீது குண்டுகள் விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ராணுவத்தினர் விரைந்து சென்று அங்கு குடியிருப்பவர்களை உடனடியாக முகாம்களுக்கு மாற்றி வருகின்றனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதியிலும் பாகிஸ்தான் குண்டுவீச்சில் வயல்வெளிகளில் தீப்பற்றியதால் டிராக்டர்கள் மூலம் விரைவாக அணைக்கப்பட்டது. பாகிஸ்தான் நடத்தி வரும் வான்வெளி தாக்குதல்களுக்கு இந்திய ராணுவம் உடனுக்குடன் பதிலடி கொடுத்து வருகிறது. கடந்த 2 நாட்களில் நடந்த பதிலடி தாக்குதல்களின் காட்சிகளை பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் விதமாக பதுங்கு குழிகளையும் மணல் மூட்டைகளையும் பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு உள்ளூர் நிர்வாகங்கள் மூலமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துமீறல் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் எல்லை அருகே உள்ள சியால்கோட் பகுதியில் இயங்கி வந்த பயங்கரவாதிகள் முகாமை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் குண்டு வீசி அழித்தனர். இந்நிலையில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரிடம் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ எல்லையோர பதற்றத்தை தணிக்க இரு நாடுகளும் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். சீனாவும் அமைதியான முறையில் சமாதான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இரு நாடுகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் அத்துமீறல் அதிகரித்துள்ள நிலையில் பிரதமர் திரு மோடி, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், தலைமை தளபதி அனில் சௌகான் மற்றும் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்தி வரும் தாக்குதல்கள் தொடருமானால் ஐநா விதிகளின்படி அதை போர் நடவடிக்கையாகவே கருத முடிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானின் அனைத்து தாக்குதல் முயற்சிகளையும் முறியடித்து தகுந்த பதிலடி கொடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் கடந்த 7ஆம் தேதி இந்தியா தாக்குதலை தொடங்கியது. தற்போதைய தாக்குதல் நிலவரம் குறித்து வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி, ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி, விமானப்படை விங் கமாண்டர் வியாமிகா சிங் ஆகியோர் டெல்லியில் செய்தியாளர்களுக்கு விளக்கினர். போர் தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக கூறிய திரு விக்ரம் மிஸ்ரி, இந்தியாவின் S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்பை செயலிழக்க செய்ததாக பாகிஸ்தான் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக தெரிவித்தார். There is this yet again completely ludicrous claim that Indian missiles have hit Afghanistan. Totally frivolous allegation, and I only want to point out that Afghan people don't need to be reminded about which country it is that has on multiple occasions in just the last 1.5 years targeted civilian populations and civilian infrastructure in Afghanistan.
ஜம்மு காஷ்மீரில் உள்ள மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டிய விங் கமாண்டர் வியாமிகா சிங், குப்வாரா, பாராமுல்லா, பூஞ்ச், ரஜௌரி, அக்னூர் செக்டார் ஆகிய பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தானின் ராணுவ மையங்கள் மீது இந்தியா துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் கூறினார். In a swift and calibrated response, Indian Armed Forces carried out precision attacks only on identified military targets. These included technical infrastructure, command and control centers, radar sites and weapon storage areas. காஷ்மீரின் மேற்கு பகுதியில் 26 இடங்களில் ட்ரோன்கள், சிறிய ரக ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் தாக்க முயன்றதாகவும் அவை அனைத்தையும் இந்திய படைகள் முறியடித்ததாகவும் கர்னல் சோஃபியா குரேஷி தெரிவித்தார். இதனிடையே பாகிஸ்தான் தாக்குதலால் ஜம்முவில் பாதிக்கப்பட்ட ரூப்நகர் மற்றும் ரெஹரி பகுதிகளில் முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் தாக்குதலில் உயிரிழந்த ரஜௌரி பகுதியைச் சேர்ந்த கூடுதல் மாவட்ட வளர்ச்சி ஆணையர் குமார் தப்பா மறைவிற்கு அவர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு சர்வதேச நிதியம் கடன் வழங்கும் முடிவுக்கு இந்தியா ஏன் பலமான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளித்து வரும் பாகிஸ்தானுக்கு உலக வங்கி, சர்வதேச நிதியம் உள்ளிட்டவை கடன் வழங்கக்கூடாது என இந்தியா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு 19,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்குவது தொடர்பாக சர்வதேச நிதியத்தின் ஆலோசனைக் கூட்டம் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நேற்று நடைபெற்றது. இதில் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கினால் அந்த நிதி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு பயன்படுத்தப்படலாம் என எதிர்ப்பு தெரிவித்த இந்தியா வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்தது. ஆனால் அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்க ஆதரவு தெரிவித்து வாக்களித்தன. இதையடுத்து அந்நாட்டுக்கு மொத்தம் $2.3 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 19,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க சர்வதேச நிதியம் முடிவு செய்துள்ளது. இந்த தொகை பாகிஸ்தானுக்கு விரைவில் விநியோகிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்தியா எதிர்த்து வாக்களித்து கடும் எதிர்ப்பை பதிவு செய்யாமல் வெளிநடப்பு மட்டும் செய்திருப்பதற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு சர்வதேச நிதியம் கடன் வழங்குவதை எதிர்த்து இந்தியா வாக்களிக்க வேண்டும் என்று கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதியே காங்கிரஸ் கோரிக்கை விடுத்திருந்ததாக அவர் தமது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். IMF கூட்டத்தில் இந்தியா வலுவான எதிர்ப்பை பதிவு செய்ய தவறிவிட்டது என்றும் பிரதமர் மோடி அரசின் தயக்கத்தால் வாக்கெடுப்பை புறக்கணித்தது பலன் தராது என்றும் திரு ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். இதுபோல் காங்கிரஸ் ஊடகப் பிரிவு தலைவர் திரு பவன் கேரா 2005ஆம் ஆண்டு சர்வதேச நிதியத்தின் கூட்டத்தில் ஜிம்பாப்வேவை சர்வதேச நிதியத்தில் இருந்து வெளியேற்றும் முடிவுக்கு எதிராக இந்தியா வாக்களித்ததையும் 2016இல் உக்ரைனுக்கு கடன் வழங்குவதற்கு எதிராக ரஷ்யா வாக்களித்ததையும் தமது எக்ஸ் வலைதள பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். 25 உறுப்பினர்களை கொண்ட சர்வதேச நிதியத்தின் நிர்வாக குழுவில் எதிர்த்து பதிவாகும் வாக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நிதியத்தின் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா, பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து இவ்வாறு கடனுதவி வழங்கினால் அவர்கள் போர் பதற்றத்தை தவிர்க்க எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக போரிட்டு வரும் இந்திய வீரர்களுக்கு ஆதரவாக சென்னையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பாகிஸ்தானின் அத்துமீறல்களுக்கும் தீவிரவாத தாக்குதலுக்கும் எதிராக வீரத்துடன் போர் புரிந்து வரும் இந்திய ராணுவத்திற்கு நமது ஒன்றுபட்ட ஒற்றுமை உணர்வையும் ஆதரவையும் வெளிப்படுத்தும் வகையில் கடற்கரை சாலையில் இன்று பேரணி நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று மாலை சென்னை கடற்கரை சாலையில் காவல்துறை இயக்குநர் அலுவலகம் அருகே இருந்து பேரணி புறப்பட்டது. தீவுத்திடல் அருகே போர் நினைவு சின்னம் வரை நடைபெறும் இந்த பேரணியில் திரு ஸ்டாலின் கையில் தேசிய கொடியேந்தி முன் செல்ல முன்னாள் ராணுவ வீரர்கள், அமைச்சர்கள், பொதுமக்கள், மாணவர்கள், பல்வேறு சமய தலைவர்கள் பங்கேற்றனர். திரு வைகோ, திரு முத்தரசன், திரு செல்வ பெருந்தகை, திரு கொங்கு ஈஸ்வரன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர். களத்தில் நிற்கும் வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பேரணி நடைபெறுவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்தார். பொதுமக்கள், அனைத்து அமைச்சர்கள், ராணுவ வீரர்கள் அனைவரும், பாதுகாப்பு படை வீரர்கள், போலீஸ், காவல்துறை அனைவரும் இந்த பேரணியில் கலந்துருக்கிறாங்க. இந்திய ராணுவத்திற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி. யுத்த காலங்களில் தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் ஆதரவை வெளிப்படுத்த எப்போதும் தயங்குவதில்லை என்று அரசியல் தலைவர்கள் தெரிவித்தனர். இதுபோன்ற ஒற்றுமையும் ஆதரவும் எதிரிகளை களத்தில் சந்திக்கும் நமது வீரர்களை உத்வேகத்துடன் போராட வைக்கும் என்று பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் கூறினர். ஆர்மி நம்மளுக்காக பார்டர்ல நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாரல் பூஸ்ட் தர மாதிரி ஒரு சாலிடாரிட்டிக்கான ஒரு பரேட் அதான் இது நாங்கள் பார்க்குறோம்.
நம்ம இங்கே நிம்மதியாக தூங்குறோன்னா அதுக்கு ஒரு காரணம் அவங்க அங்கே கஷ்டப்பட்டு போராடுறது தான். இங்கேருந்து அவங்க குடும்பத்தை விட்டுட்டு அவங்க அங்கே போயிருக்காங்கன்னா நமக்காக தான். அப்போ தான் வந்து நமக்காக அங்கே இருக்காங்க மக்கள், நமக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்தால் நம்ம குடும்பத்துக்காக இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கும். ஒற்றுமை பேரணியை முன்னிட்டு 30 இடங்களில் குடிநீர் விநியோகிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 10 இடங்களில் மருத்துவ குழுக்களுடன் மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டிருந்தன. இதனிடையே 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக ஒற்றுமை பேரணி நடத்துவதற்காக ஆளுநர் திரு ரவி எக்ஸ் தள பக்கத்தில் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். போர் பதற்றம் நிலவும் எல்லைப் பகுதிகளில் இருந்து தமிழர்கள் சொந்த ஊர் திரும்ப வசதியாக சிறப்பு விமானங்கள் மற்றும் சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என அயலக தமிழர் நல வாரியம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சருக்கு வாரியத்தின் தலைவர் திரு கார்த்திகேய சிவசேனாபதி எழுதிய கடிதத்தில் வட மாநிலங்களில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் இருந்து சென்னை, கோவை, மதுரைக்கு சிறப்பு விமானங்களை இயக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்சாப், டெல்லி, ஜம்மு காஷ்மீர் மற்றும் எல்லைப் பகுதிகளில் உள்ள தமிழக மாணவர்களும் தொழிலாளர்களும் பாதுகாப்பாக திரும்ப சிறப்பு ரயில்களை இயக்குமாறு கோரி ரயில்வே அமைச்சருக்கும் அவர் கடிதம் அனுப்பியுள்ளார். எல்லைப் பகுதியில் உள்ள தமிழக மாணவர்களும் தொழிலாளர்களும் போர் சூழல் காரணமாக பாதுகாப்பாக திரும்பி வர வழியின்றி தவிப்பதாக கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் படிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த 52 மாணவர்களில் 12 பேர் தமிழ்நாடு அரசு உதவியுடன் நேற்று டெல்லி அழைத்து வரப்பட்டனர். அவர்களில் 5 பேர் இன்று காலை விமானம் மூலம் சென்னை திரும்பினர். தொடர்ந்து பிற்பகலில் மற்ற 7 மாணவர்களும் சென்னை வந்து சேர்ந்தனர். சென்னை வந்த மாணவர்களை சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் வரவேற்றார். எல்லைப் பகுதிக்கு அருகே கல்லூரி உள்ளதால் ஏவுகணைகள், ட்ரோன்கள் செல்லும் சத்தம் கேட்டு அச்சமடைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். ரொம்ப பயமாக இருந்தோம். நைட்டு மிசைலாக போகிறதெல்லாம் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கும் பார்டருக்கும் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தான் தூரம். ரொம்ப பேனிக்காக தான் இருந்தது. பஞ்சாபில் இருந்து டெல்லிக்கு பேருந்து மூலம் வந்த பிறகு தமிழ்நாடு அரசு அறிவித்த உதவி எண்ணை தொடர்பு கொண்டதும் தங்களை சென்னைக்கு பாதுகாப்பாக அனுப்ப அக்கறையுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மாணவர்கள் கூறினார். செம்ம கேர் எடுத்துக்கிட்டாங்க. அகாமடேஷன், ட்ராவலு, ஃபுட்டு எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சாங்க. 5 மினிட்ஸ் போன எந்த இடத்துல இருக்கீங்க, எங்கே வரணும், என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு டிரைவரை காண்டாக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு எல்லாத்தையுமே எண்ட் டு எண்டு சூப்பராக பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்களே கார்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்கே ஏர்போர்ட்டில் வந்து திரும்பி ட்ராப் பண்ணி செக்இன் ஆகிற வரைக்கும் செக்இன் ஆகிட்டிங்களான்ற அளவுக்கு கூப்பிட்டு ஒவ்வொன்றுமே பார்த்து. தமிழ்நாடு திரும்பிய கோவை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அரசு சார்பில் சிறப்பு வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இனி வருவது செய்தி துளிகள். உணவு தானியங்கள் தேவையை விட பல மடங்கு அதிகமாக கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டில் உணவு தானியங்களின் இருப்பு வெகுவாக குறைந்துவிட்டதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவின. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, பொதுமக்கள் இத்தகைய வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உதகை அரசு ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. இதில் 2 லட்சம் ரோஜா மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள கடல் வாழ் உயிரினங்களின் உருவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. சுமார் 80,000 ரோஜாக்களை கொண்டு 22 அடி உயரம் கொண்ட இரட்டை டால்பின்கள் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ளன. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். ஃபர்ஸ்ட் இந்த டால்ஃபின் தான் வந்தோம். இங்கே டால்ஃபின் ரோஸ் வச்சு ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. இன்னும் உள்ளே போய் பார்க்கணும். பென்குயின்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நிறைய ரோசஸ் வச்சு நிறைய டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிளாசமாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கவே. முதல் முறையாக ஹஜ் புனித பயணம் செல்லும் 10 பயனாளிகளுக்கு மானியத் தொகை 25,000 ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வழங்கினார். 2024-25 ஆண்டிற்கான மானிய கோரிக்கையில் முதல் முறையாக ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களுக்கான மானியத் தொகை இந்த ஆண்டு முதல் 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு 5,700க்கும் மேற்பட்ட ஹஜ் பயணிகளுக்கு தலா 25,000 ரூபாய் மானியமாக வழங்கப்பட உள்ளது. வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்விற்காக வைகை அணையில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மதுரை வந்தடைந்தது. நாளை மறுதினம் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் இருந்து நேற்று திறக்கப்பட்ட தண்ணீர் அழகர் ஆற்றில் இறங்கும் இடத்தை வந்தடைந்தது. வைகை நீருக்கு வைகை நதி மக்கள் இயக்கம் சார்பில் மீனாட்சி மற்றும் கருப்பசாமி வேடம் அணிந்தவர்களுடன் ஆற்றில் பூத்தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. 5 நாட்களுக்கு மொத்தமாக 215 மில்லியன் கன அடி தண்ணீர் இந்த வைபவத்திற்காக திறக்கப்பட உள்ளது.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஊத்தாக்கூடை மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. நாகப்பன்பட்டி, முக்குலத்தி, கண்மாயில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த 1000க்கும் மேற்பட்டோர் கையால் முடையப்பட்ட கூடையுடன் கலந்து கொண்டனர். மீன்பிடிக்க அனுமதி கிடைத்தவுடன் மின்னல் வேகத்தில் ஓடி கண்மாயில் இறங்கியவர்கள் நாட்டு வகை மீன்களை பிடித்தனர். இதைத் தொடர்ந்து பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் கொசுவலை, மீன்பிடி வலை, அரிக்கூடை, கச்சா உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி உற்சாகத்துடன் மீன்பிடித்துச் சென்றனர். தனியார் பள்ளி வாகனங்களை வேகமாக இயக்கினால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். தஞ்சை காவலர் ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் அம்மாவட்டத்தில் 35 பள்ளிகளுக்காக இயக்கப்படும் 1011 பள்ளி வாகனங்கள் இன்று ஆய்வு செய்யப்பட்டன. பின்னர் பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர், பள்ளி வாகனத்தை வேகமாக இயக்கினால் ஓட்டுநர் மற்றும் வாகனத்தின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று கூறினார். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,360 ரூபாயாகவும் ஒரு கிராம் 9,045 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 110 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கும் நிலையில் நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிற்கு சர்வதேச நிதியம் கடன் வழங்கும் முடிவிற்கு இந்தியா ஏன் பலமான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. எல்லையில் களத்தில் போரிட்டு வரும் வீரர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் ஒற்றுமை பேரணி நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.